கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனா என்கிற பகுதியை சார்ந்த ஜஸ்டின் என்கிற அன்பு சகோதரருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மகள் கல்லூரி முடித்து 1.5 ஆண்டுகளாகிறது. வேலை கிடைக்கல. வேலைக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் ஜஸ்டின் அவருடைய பிள்ளைகளுக்காக, விசேஷமாக கல்லூரி முடித்து 1.5 வருடமாகிற அப்பா பிள்ளைக்காக ஜெபிக்கிற நல்ல வேலையை கர்த்தர் கொடு. சங்கீதம் 91:14 சொல்லுகிறது போல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க, உங்கள் நாமத்தை அறிந்தபடினா நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை மனுஷங்க கேட்பாங்க? நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கேள்வியை ஒரு மனுஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு வருகிற பதிலுக்கு இன்னொரு பதில் இவங்க சொல்லணும். உதாரணத்துக்கு நானே எடுத்துக்கோங்களேன். ஒரு கவலையோடு கூட இருக்கிற ஒரு ஃபேமிலி, அவங்ககிட்ட போய், ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க சகோதரா, சகோதரி, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. என் மகளை படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதற்காக நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தரேன். சொல்கிற அந்த மனநிலைமை, சொல்கிற சிச்சுவேஷன், உதவி செய்யக்கூடிய ஸ்ட்ரென்த்து, பலன் எனக்கு இருக்கணும். சரியா? அப்படி இல்லைன்னா நான் ஒரே ஒரு வேர்டு தான் சொல்ல முடியும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உதவி செய்வா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்டார்னா, ஏன் கவலைப்படுற மகனே, ஏன் கவலைப்படுற? அப்போ இவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே, என் மகனுக்கு என் மகளுக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் இவ்வளவு தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தேவை, ஃபீஸ் கட்ட முடியலையேங்கிற கவலை. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கவலைப்படாத, நான் தரேன். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். வேதம் அப்படி தான் சொல்லுது. 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் கவலைகளை வச்சு பழகுங்க. நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க, எந்த மனுஷன்ட்டையும் போய் உங்கள் கவலையை சொல்லாதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி கவலையாக இருக்காதீங்க. ஆண்டவர் பாதத்தில் போங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பா. லூக்கா 10வது அதிகாரம் 38 நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு ஊர் ஒன்றுக்கு இயேசு கிறிஸ்து செல்கிறார். பெத்தாயிதா என்கிற கிராமம். அந்த கிராமத்தில், அந்த ஊரில் இருக்கிற மார்த்தாள் என்கிற சகோதரி இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார். இயேசுவும் வீட்டுக்கு வருகிறார். இப்போது மரியாள் என்கிற சகோதரி இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்குறாங்க. அவள் ஆறுதல் அடைகிறாள்,
சமாதானம் அடைகிறாள், நிம்மதி அடைகிறாள், அவளுடைய புத்தி தெளிகிறது, அவளுக்கு நிறைய காரியங்கள் சந்தோஷப்படுகிறாள். ஆனால் இயேசுவுக்கு உதவி செய்திடணும், இயேசுவுக்கு நல்ல ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும், இல்லை இயேசுவுக்கு ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்கணும். கிச்சனில் சமையல் அறையில் மார்த்தாள் வேலை பார்க்குறாள். இப்போ அவளுடைய கவலை என்ன? என் சகோதரி என்னை விட்டுட்டு வந்துட்டாலே. டென்ஷன் ஆகி இயேசுவிடத்தில் வந்து இயேசுவை பார்த்து கேட்குற, ஆண்டவரே என்ன குறித்து உமக்கு கவலை இல்லையா? என் சகோதரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன கொஞ்சமாட்டு யோசித்து பார்த்தீங்களா? என்ன குறித்து உமக்கு கவலை இல்லையா? நான் தனியாக வேலை செய்கிறேன், என் சகோதரி என்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டா, என்ன குறித்து உமக்கு கவலை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை நீங்கள் கவலைப்படணும், என்ன குறித்து கவலைப்படணும். இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து பாருங்க. மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கவலை இல்லாமல் இருக்க சொல்லலை, கவலை வேணும். அது ஆரோக்கியமான கவலையாக இருக்கணும். பைபிள் படிக்கலையே அப்படி நம்ம கவலைப்பட்டிருக்கிறோமா? ஜெபம்லையே அப்படி கவலைப்பட்டிருக்கோமா? ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்குன்ற பணம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டிருக்கிறோமா? ஐயோ பரிசுத்தமாக வாழ முடியலையே, தப்பான வார்த்தையை பேசிட்டேனே கவலைப்பட்டிருக்கிறோமா? கோவப்பட்டுட்டேனே கவலைப்பட்டிருக்கிறோமா? தேவையான கவலை, தேவையில்லாத கவலை. இன்றைக்கி நிறையவே தேவை இல்லாத கவலை படுகிற நிமித்தமாக தான் டென்ஷன், கோபம், எல்லா பிரச்சனைகள். ஒரு குடும்பத்திற்கு என்னை ஜெபிக்கிறதுக்காக அழைத்திருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு போனேன். கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். ஒரு பையன் கல்லூரி படிக்கிறான், இன்னொரு பொண்ணு 12th படிக்கிறான். நான் வந்ததிலிருந்து அந்த சகோதரி ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது என் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பிரதர். கணவனை குறித்து சொல்கிறாங்க, இது என் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பிரதர். என் மகனை குறித்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பிரதர். என் மகளை குறித்தா கவலை நான் தாங்க முடியல, தூக்கமே வரல பிரதர். எப்பவுமே நான் கவலையோடு இருக்கிறேன். அந்த சகோதரிக்கு நான் ஆறுதல் சொன்னாலும் அந்த சகோதரி ஆறுதல் அடைய மாட்டாங்க. அப்போ நான் அவங்கள ஆறுதல் படுத்தி சில காரியம் சொல்லிவிட்டு, இன்றைக்கி உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மகனுக்காக, உங்கள் மகளுக்காக, இந்த தேவைகள் எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அதே குடும்பத்தில் என்னை ஜெபிக்கிறதுக்காக கூட்டிருந்தாங்க. ஒரு நல்ல ஆஃபரிங் கொடுத்துட்டு சொன்னாங்க, இப்போ நான் கவலையே படுறதில்லை, என்ன கவலை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என் கவலை மாறிடும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் கவலை மாறும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, அவருடைய கவலைகளை எல்லாம் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.